உங்களை திருப்பியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன், மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். இவ்வளோ தூரம் சீரீஸ் ஆஃப் வீடியோஸை கரெக்டாக பார்த்துட்டு வந்து அதனால் உங்களுக்கு நான் முதல்ல ஒரு பாராட்டுதல் தெரிவிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுதலில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம கடைசி தருவாய், அதாவது முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். ஸோ அட்வான்ஸாகவே உங்களை இந்த அற்புதமான உலகம், வெல்கம் டு திஸ் பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் மே காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ளே வரப்போகிறீங்க. நான் ஏன் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 11 வருடங்கள் முன்னாடி இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில் தான் நானும் இருந்தேன். என்னை பற்றி நீங்கள் பார்த்துருந்தீங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் படிப்பு முடிச்சுட்டு ஒரு அரசுத்துறை பொதுத்துறை நிறுவனத்தில் ஒரு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறக்கூடிய ஒரு சீனியர் மேனேஜருங்கிற கேட்டகரியில் இருந்துட்டு இந்த வாய்ப்பை பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லாம் அது முடிவெடுக்கணுங்கிற தருவாயில் இருந்த அந்த குழப்பமான விஷயத்தில் நான் எப்படி முடிவெடுத்தேன் அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் எடுத்த முடிவு எனக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு பாருங்கள். ஒருவேளை அந்த முடிவை நான் எடுக்கலைன்னா எனக்கு மாத்திரம் வாழ்க்கை கொடுக்கல. இதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் புல்லரிக்குது. ஒரு 10,000 பேர் வாழ்க்கைக்கு மாறுவதற்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கேனே. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழில் ஒரு அற்புதமான முதுமொழி ஒன்று இருக்குது, யாம் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம். ஸோ நான் என்னுடைய வேதனை வழி இதே 11 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரியே வேதனையோடும் வழியோடும் தான் வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அதே வாழ்க்கை உங்களுக்கும் காத்துட்ருக்கு. அதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அற்புதமான இடத்துக்கு வரேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் அடி இருக்குது பார்த்தீங்களா, இஸ் சம்திங் கிரேட்டு. ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் உண்டு. அந்த ப்ராவர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எ ஜர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஒரு 1000 மைல்கள் போகணுன்னா கூட நம்ம ஒரு முதல் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 1000 மைலை போய் போக முடியும். அதே மாதிரி வாழ்க்கை மாறணும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஈடுபடுறோம். ஆனால் நடந்திருக்கா பாருங்கள். பட் இன்றைக்கி வாழ்க்கை மாறுவதற்குண்டான ஒரு அற்புதமான இடத்துல இருக்கோம். அந்த முதல் அடி தான் இதுக்குள்ளே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வருவது. பட் இருந்தாலும் நமக்குள்ளே எவ்வளவோ தயக்கங்கள், அப்படியே கொஞ்சம் ஒரு பயம் நிறைந்த ஒரு விஷயம் எல்லாமே இருக்குது. இது தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நேச்சுரல். ஒரு மனிதனாக பிறந்து வரும்போது இதெல்லாம் நேச்சுரல். பட் ஆல்வேஸ் ட்ரஸ்ட் இன் காட், டேக் தட் ஸ்டெப். ஏன் அதை சொல்கிறேன்னா, புரிய வைக்கிறேனே. இப்போ நம்மெல்லாம் நீச்சல்லாம் கற்றுட்டு இருக்கோம். அந்த நீச்சல் குளத்துக்கோ ஆற்றுக்கோ அல்லது இந்த குளக்கரைக்கோ போகும்போது, நம்ம நீச்சல் கற்றுக் கொடுக்க போகும்போது முதல் தடவை அந்த தண்ணிக்குள்ளே நம்ம குதிச்சோமா பாருங்கள், எப்படி பயந்துட்டு நின்றுட்டு இருந்தோம். நம்மளோட நம்ம அப்பாவோ நம்மளுடைய மாமாவோ நம்ம சித்தப்பாவோ யாரோ ஒருத்தர் நம்மளோட ரொம்ப நெருக்கமானவர் நின்றுட்டு இருந்தால் கூட அதில் குதிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பயம் இருந்தது. நம்மளை பிடிச்சி தள்ளி தானே விட்டாங்க. அதே தள்ளுதல் தான் இப்போ நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த தள்ளுவதனால ஒரு மிகப்பெரிய நன்மை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு நான் எப்படி இதை முடிவு எடுத்தேன் அப்படின்னு பாருங்கள். அதாவது நான் சின்னமாக தான் யோசித்தேன். நான் இதை பார்க்கும்போது என்னோடய வயசு 52. இந்த 52 வயது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பொருள்கள், இந்த சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற காஃபி, டீ, சமைக்கிற எண்ணெய், துவைக்கிறதுக்கு உண்டான பவுடரு, வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு டாய்லெட் க்ளீன், இது மாதிரி தினம் ரெகுலராக நம்ம செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த செலவை நம்ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நிறுத்த முடியாது. சரி, இன்றைக்கா சம்பாதிச்சிருக்கோமானான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. சொச்ச காலத்துக்கு நான் அப்படி தான் இருக்க போகிறேன். அப்போது இந்த வாய்ப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வாங்கிட்டு இருக்கேன் அதே பொருள் தான், ஆனால் பிராண்டை மாற்ற போகிறேன். இப்போ இந்த பிராண்டை மாற்றுறதுனால ஒரு நல்ல பொருள் ஒன்று கிடைக்க போகுது, 1, 2. அடுத்தது சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், சம்பாதிக்கல, எனக்கு எதாவது லாஸ் இருக்குமா? நிச்சயமாக கிடையாது. அப்போ ஏன் அதை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு தான் உள்ளே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்ன பொருள்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, அதுவும் கொஞ்சம் மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி பாருங்கள் நிலைமை, நம்மளுடைய வைரஸ்ஸு அது இது என்னெல்லாமோ போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு இன்றைக்கி 20-25 வயசுலேயே கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க, சுகருங்கிறாங்க, இதெல்லாம் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம உணவில் இருக்கக்கூடிய
சத்து பற்றாக்குறை. அந்த சத்து பற்றாக்குறையை நீக்கக்கூடிய அருமையான பொருட்கள் இங்கே இருக்குது. அதுவும் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 15 ரூபா 20 ரூபா ஒரு காஃபி டீ சாப்பிட்ற செலவு. நம்ம சத்து உள்ளவர் இருக்கோம், நம்ம டாக்டர் போக முடிய வேண்டாம், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அப்படிங்கும்போது அது செஞ்சு பார்க்கலாமே, அது இது வேற எங்கேயும் இல்லையே. அது ஒன்று. அடுத்தது நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற மாதிரியே அதர் பொருட்கள், சோப்பு, ஷாம்பு, ஏர் ஆயில், அந்த மாதிரி பொருள்கள்லாம் இங்கே இருக்குது. ஆல் தோஸ் திங்ஸ். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? அதுதான் நான் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது நம்ம மாத்திரம் வாங்கலை, அடுத்து என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஒன்று இருக்குப்பா. எல்லோரும் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்தோம்னா எல்லோரும் இதே பொருட்களை தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வாழ்க்கையும் குதூகலமாக சூப்பராக இருக்கா பாருங்கள். அவங்களும் எந்தாவது கிடைக்காதா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. அந்த தீர்வை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். சிம்பிள் தானே. அவங்கள புரிய வைக்கிறது நம்ம தனியாக இருக்க போகிறோம்னான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னை இது வாய்ப்பை கொடுத்தவரும் வரப்போகிறாரு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் வரப்போகிறாங்க. அவங்களும் நமக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னா ஒரு 4-5 பேரோடு போய் அதை புரிய வைக்கிற தன்மையை நம்ம செய்ய போகிறோன்னா சுலபமாக இருக்கும் இல்லையா சார்? சூப்பர். அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னமாக எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன். முதல் ஸ்டேஜ் என்ன? நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு எவ்வளவு ஒரு 30 PVன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1000 ரூபா அல்லது ஒரு 900 ரூபா அதுக்கு வாங்க போகிறோம். அடுத்தது இதையே நமக்கு எவ்வளோ பேர் தெரியும், எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க, எவ்வளோ உறவினர்கள் இருக்காங்க, எவ்வளோ தெரிந்தவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு கணக்குக்கு ஒரு 2 நண்பர்கள், 2 உறவினர்கள், 2 தெரிந்தவர்கள், இவர்களுக்கு இதை புரிய வைக்கிறோன்னு வச்சுப்போம். இந்த 6 பேருக்கு தான் கொடுக்கணுமாங்கிறது அவசியம் இல்லை. வெறும் இந்த மினிமமாக 6 பேருக்கு பண்ணும்போது நம்ம 10 பேருக்கும் பண்ணலாம், 50 பேருக்கும் பண்ணலாம், 100 பேருக்கும் பண்ணலாம், 1000 பேருக்கும் பண்ணலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வேறு போகும். வெறும் 6 பேருக்கு நான் இந்த ஸ்டேஜ் போனாலே என்னென்ன வருதுன்னு நான் காமிக்கிறேன். இவங்களுக்கும் அதே பொருள் தான் யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதான் தான் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வரதுனால ஜாயினிங் ஃபீயோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயோ கிடையாது. அப்போ இதை பண்ணலாமே அப்படின்னு நம்ம போய் அதுவும் நம்ம தனியாக போக போகிறதுல நம்மளோட எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் முதல் ஸ்டேஜ். அப்போது நான் எவ்வளோ வாங்க போகிறோம்? ஆளுக்கு ஒரு 900 ரூபா 1000 ரூபா. நம்ம குழுவில் பார்த்திங்கன்னா அப்போ 7 பேர், நம்மளே சேர்த்தோம்னா 7 பேர் இருப்பாங்க. ஆள் 7 பேருக்கு 30 PV பண்ணுறோம் அப்படின்னா 210 PV வந்துடும். நம்ம ஒரு முதல் லெவலான அந்த 5% கமிஷன் லெவலில் இருப்போம். நமக்கு கொஞ்சமாக ஒரு 27 ரூபா. இது வரைக்கும் நம்ம 1000 ரூபாய்க்கு பொருள் எங்கேயாவது வாங்கியிருக்கோம், எங்கேயாவது நமக்கு பணம் கிடச்சிதா பாருங்கள், ஒரு 27 ரூபா வருது. ஓகே. 2வது ஸ்டேஜ். இப்போ நமக்கு அந்த 6 பேருக்குமே நம்ம நண்பருக்கும் ஒரு ஐயா நீ அதே மாதிரி சொல்லு, உனக்கு நானும் உதவியாக இருக்கேன், எனக்கு மேலே இருக்கிறவங்க உதவியாக இருக்கேன். இப்போ அவங்க செய்வாங்களா மாட்டாங்களா? அப்போ 2வது ஸ்டேஜில் என்ன ஆகும்? இப்போ பாருங்கள், ஒன்று மாத்திரம் காமிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி 6 பேர் வருவாங்களா? அப்போ அது எவ்வளோ வாங்குவாங்க? அதே 1000 ரூபாய் தானே. அப்போ டோட்டலாக குழுவில் இப்போ என்ன ஆகிடும்? 43 பேர் வந்துடுவாங்க. ஆளுக்கு 30 PVனா 1290 PV நடக்கும். நம்ம ஒரு 8% அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிருப்போம். 8% லெவலுக்கு போயிருப்போம். இப்போது நம்ம வருமானம் 724 ரூபா. நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த விழிச்சு சொல்கிறதுனால நமக்கு 724 ரூபா நமக்கு வந்திருக்கு. போன மாதம் 27. பரவாயில்லையே. இப்போ 3வது ஸ்டேஜ் பாருங்கள். இப்போ அவர்களுக்கும் இதே சொன்னோம்னா, இப்போ அவர்களுக்கும் கீழே ஒவ்வொருத்தருக்கும் 6 பேர், நான் ஒரு மாத்திரம் காமிக்கிறேன். அப்போது அதே 1000 ரூபாய் தான். இப்போ குழுவில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? 250 பேர் வருவாங்க. ஆளுக்கு அவங்க வீட்டுக்கு 1000 ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 7,770 PV நடந்திருக்கு. நம்ம அந்த முதல் லெவலான அச்சீவ்மெண்ட், சாதனையான பிரான்ச் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு போயிருப்போம். நம்ம வருமானத்தை கூட்டி பார்த்தோம்னா 15,000 ரூபா. இதெல்லாம் எப்படி சார் என்னன்னு உங்களுக்கு தோணும். உள்ளே வரும்போது உங்களுக்கு எல்லாம் விவரமாக நாங்கள் சொல்லித்தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி அபவுட் இட். பட் இப்போ புரிஞ்சுக்கோங்க. இப்போ 3வது ஸ்டேஜ்லேயே இது. இப்போ ஒரு சின்ன இன்னொரு ஸ்டேஜ்க்கு எடுத்து காமிக்கிறேனே. இந்த இருக்கிறவங்களும் இவங்களும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நம்மளும் அவங்களோட எத்தனையோ பேர் போய் உதவ போகிறோம். அப்போ அவங்களும் அதை செய்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ அதே 1000 ரூபா தான் வாங்குகிறாங்க எல்லோரும். அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறது தான் வாங்கிக்கிறாங்க. டோட்டலாக 1555 பேர் வந்துடுவாங்க. பாருங்கள், 46,650 PV நடந்திருக்கும். நம்ம ஒரு அளவுக்கான ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அளவான க்ரௌன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான அந்தஸ்துக்கு போயிருப்போம். நம்ம வருமானத்தை பார்த்தோம்னா 1,44,000 ரூபா. சிறுதுளி பெருவெல்லம் சொல்லுவாங்க. நிதர்சனமாக இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா
இப்போது இதை பார்த்தோன்னா 6 பேரில் 6 பேர் யாரோ வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பலார்னு அடி வாங்கிட்டு வந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணேன். எடுத்தோன்னே கிடுகிடுன்னு ஓடினேன். எல்லோரும் தான் கொடுத்தாங்க, எப்படா அப்படின்ட்டாங்க. ஆனால் இது சொல்வதற்கு ஒரு முறை இருக்குது. ஏன்னா ஜெயித்தவங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜெயித்தேன். அதே மாதிரி போய் அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக்கிட்டு அதன்படி பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனாக வந்தேன். இன்றைக்கி 1555 காமிக்கிறேன். என்னுடைய குழுவில் 15 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு இந்த வழி தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நான் சொல்லித்தரேங்கிறேன். உடனே அவசரப்பட்டு ஓடாதீங்க. நாங்கள் சொல்லித்தரோம், எல்லோரும் சேர்ந்து செய்வோம். அப்போ நிச்சயமாக நடக்குமா நடக்காதா? ஃபைன். இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு பாருங்கள். வாழ்க்கையே தலைகீழாக மாறுவது அடுத்தது நம் தலைமுறை. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், எப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம் பாருங்கள். சந்தர்ப்பம் கிடைக்காதா, எங்கேயும் இல்லையே, எதுவுமே நமக்கு தொன்படலையே அப்படின்னு இருக்கிற நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நவ் ஹியர். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் டம்ளர், அந்த கிளாஸ் டம்ளரில் தண்ணி இருக்குது. இது எப்படி பார்க்கலாம்? 2 விதமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்குறீங்களா? அதாவது அரை டம்ளர் தண்ணி இருக்கிறதாகவும் பார்க்கலாம், அரை டம்ளர் காலியாக இருக்கிறதாகவும் பார்க்கலாம். அரை டம்ளர் தண்ணி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம் கனவுகள், நம்மளுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு விஷயம் இருக்குது. அதே அரை டம்ளர் காலி, எதுனா அரை டம்ளர் காலி அப்படின்னாக்கா, அரை டம்ளர் தண்ணியில் பற்றியால முழுசாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்கனாக்கா என்ன பண்ணுவோமா? அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். அதாவது என்னென்னா, இது நடக்குமா நடக்காதா, நான் போய் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்களா, வருவாங்களா, போவாங்களா, இது இப்படியே ஓடுமா, இது எத்தனை, இது மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதுதான் நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? செயல்களை செஞ்சதனுடைய விளைவு 11 வருஷத்தில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு என்ன கிடச்சிருக்குன்னு கிடைக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், தி லாஸ்ட் மினிட் கிளப். அதாவது அது என்னென்னு கேட்டிங்கன்னா, த ரிவார்ட் கோஸ் டு தோஸ் பீப்புள் who மேக் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் நத்திங் லெஃப்ட் ஃபார் தோஸ் who வாட்ச். அதாவது வெகுமதிகளும் சன்மானங்களும் யாருக்கு போகும்னா, டக்குன்னு எடுத்து யார் அந்த வேலையை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான். வெளியே வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேடிக்கை பார்த்துட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நேரம் தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஒரு கிளாக் இருக்குது, செகண்ட்ஸ் முன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டனார் வாழ்ந்த காலம், நம்ம தாய் தகப்பன் வாழ்ந்த காலம், நாம் வாழ்ந்த காலம் அப்படியே சுலபமாயிட்டிருக்கா கடினமாயிட்டிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் வாழக்கூடிய காலம் இன்னும் எவ்வளவு கடினமாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். அப்போது இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு கொடுப்போம்னு பாருங்கள். அது எப்படி? சும்மா பொருளை மாற்றி மற்றவங்களுக்கும் சொல்லி மற்றவங்களையும் வாழ வச்சு நாமும் வாழ்ந்து, இதில் நம்ம யாரையாவது ஏமாத்துறதுக்கு உண்டான வழி இருக்கா? வாழ வைக்கிறதுக்கு தான் வழி இருக்குது. எத்தனை பேர் நம்மளை கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ சொல்லுவாங்க. இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதே மாதிரி விஷயம் உங்களுக்கும் நடக்கும். ஸோ அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே இங்கே ஆர்எஸ் வின்னர்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அமைப்பும், வெஸ்டீஜ் அப்படிங்கிற அந்த வாய்ப்பும் இருக்கும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்க வெளியே இங்கே நம்ம எதாவது நஷ்டப்படுவதற்கு எதாவது இருக்கா? அப்போ துணிந்த ஒரு முடிவு எடுங்க. இதில் உடம்புக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி டபடபடம் போய் பேசாதீங்க. நாங்கள் இருக்கோம், எங்களோட நாங்கள் வரோம், நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியாது. திருப்பி சொல்கிறேன், அதனுடைய விளைவு உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இப்போ நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த மாதம் ஏதாவது வருவதற்கு இது இருக்குமா? பட் யாரோ ஏதோ டப்படமான்னு போய் ஏதோ சொல்லி விட்டிங்கன்னா யாருக்கு அந்த சந்தர்ப்பம் இழப்பு? ஸோ வி ஆர் தேர் டு டீச் யூ. உங்களை கையை பிடிச்சி நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்கிறோம். நம்பி வாங்க. இந்த அற்புதமான உலகத்தில் உங்களை வரவேற்க நாங்கள் காத்துட்ருக்கோம். நம்ம சேர்ந்து முன்னேறுவோம். நம்ம சேர்ந்து முன்னேறுவது போது ஒரு புதியதொரு உலகம், ஒரு புதியதொரு இந்தியா, ஒரு நவ இந்தியாவை நம்ம உருவாக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. விஷ் யூ வெல்த் ஃப்ரெண்ட்ஸ்.